கர்த்தர் உங்களை மூழ்க விட மாட்டார், முடக்கி போட மாட்டார் என்று சொல்லுகிற தலைப்பின் கீழிலே தேவ செய்தியை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். அகமெல்லாம் இருண்டு, உள்ளத்தின் ஆழத்தில் காயம் கொண்டு புறம்பெல்லாம் சஞ்சலத்தோடு வாழுகிற சகோதரனே, சகோதரியே, இந்த நல் வார்த்தை உங்களுக்கே சொந்தமானது. தனிமையில் நீங்கள் செல்லும் பாதையில் எதை குறித்தும் பயங்கொள்ளாதீர்கள். இயேசுவை உங்கள் முன்னே வைத்து செல்லுங்கள். நீங்கள் தண்ணீரிலும் ஆழங்களிலும் தீயிலும் அழிந்து விட மாட்டீர்கள். நீங்கள் முன்னேறி செல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இரக்கம் செய்வார், கிருபை அளிப்பார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அழுகிற உங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்தி தாங்கிக் கொள்வார். நீங்கள் இயேசுவை நம்பி தைரியமாய் முன்னுக்கு செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். சங்கீதம் 121:7 நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே எந்த விதமான நெருக்கடிகளும், எந்த விதமான போராட்டங்களும், எந்த விதமான குழப்பங்களும், எந்த விதமான கலக்கங்களும், எந்த விதமான கண்ணீரின் அனுபவங்களும் வந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களுடைய ஆத்துமாவை காப்பார். கலங்கி கொண்டிருக்கிற உங்கள் ஆத்துமா, வேதனைப்படுகிற உங்கள் ஆத்துமா, கண்ணீர் விடுகிற உங்கள் ஆத்துமா, பலனை இழந்த உங்கள் ஆத்துமா இன்று விடுதலை பெற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். ஆம், நீங்கள் மூழ்கி விடமாட்டீர்கள், முடக்கி போட படமாட்டீர்கள். இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நான் மூழ்கி விட்டேன், நான் முடக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி கலங்குகிற உங்களை தூக்கி உயர்த்தி ஆசீர்வதிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, செங்கடலில் கடந்து சென்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியை திறந்து கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் வெற்றியை தருவார். செங்கடலில் மூழ்க விடவில்லை, முடக்கி போடவும் இல்லை. பயணம் தொடர கானான் தேசத்து செல்ல கர்த்தருடைய கரம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அளித்தது போல உங்களுக்கும் ஆண்டவருடைய கரம் நன்மைகளை அளித்து உதவி செய்கிறதை உங்கள் கண்கள் காணும். உங்கள் ஆத்துமா கண்டு ஆண்டவரை துதிக்கிற நேரங்கள் வரப்போகிற தேவனுடைய பிள்ளைகளை, என் ஊழிய பாதையில் நடந்த உண்மை சம்பவம் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 2 வருடங்களுக்கு முன்பாக டிசம்பர் கிறிஸ்துமஸ் காலங்களில் ஏழைகளை சந்தோஷப்படுத்துகிறதற்காகவும், முடக்கப்பட்ட சிறப்பு குழந்தைகள், தாய் தப்பனை இழந்த பிள்ளைகள் மகிழ்ச்சி அடையவும், ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலர் தந்த புத்தாடைகளை என் இருசக்கர வாகனத்தின் முன்னும் பின்னும் வலதுபுறமாயும் வைத்து என் இல்லத்திலிருந்து புறப்பட்டு நாகர்கோவில் வழியாக நான் ஆரல்வாய்மொழி, காவல் கிணறு, குமாரபுரம், பழவூர் பகுதியை சென்று கொண்டிருந்தேன். நான் காலை வேளையிலே புறப்பட்ட நேரத்திலே முந்தின நாள் பெய்த மழையின் நிமித்தமாய் சாலையிலே தண்ணீர் பல இடங்களிலே தேங்கி வடிந்து கொண்டே இருந்தது. என் பயணம் தொடர்ந்தது, என் பணி முடிந்தது. மாலை வேளையிலே என் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்து கொண்டிருந்தேன். என் முன்னே ஒரு பிக் ஷாப்ல ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்தது போக எஞ்சியுள்ள புத்தாடைகள் கொஞ்சம் இருந்தது. நான் வந்து கொண்டிருந்த பாதையில சில இடங்களில் மழை பெய்து கொண்டிருந்தது. சில இடங்களில் ரோட்டோரமாய் கடைகளில் ஒதுங்கி நின்று கொண்டேன். மீண்டுமாய் பயணத்தை தொடர்ந்தேன். என்ன நடந்தது தெரியுமா? இரவு 6:30 மணிக்கு நாகர்கோவில் அருகாமையில் உள்ள ஒழுகினசேரி பாலத்திற்கு முன் தண்ணீர் குளம்போல் பெருகி நின்றது. போக்குவரத்து நெரிசல். என் 2 சக்கர வாகனத்திற்கு முன்னேயும் பின்னேயும் ஏராளமான வாகனங்கள். என்னால் முன்னாலும் பின்னாலும் நகர முடியவில்லை. என் 2 சக்கர வாகனத்தின் 2 சக்கரங்களும் தண்ணீரில் மூழ்கியது. என் 2 சக்கர வாகனம் மிகவும் பழையது, இன்ஜின் மூழ்கியது. அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டேன், ஏசப்பா, இந்த புத்தாடைகளை நான் நாளை ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். புத்தாடைகளை மூழ்க விடாதுங்கப்பா, என் ஊழிய பயணம் முடங்க வேண்டாம் என கேட்டேன். என்ன நடந்தது தெரியுமா? என் கண்களுக்கு முன்பாக 2 சக்கர வாகனங்கள் பல
தண்ணீரில் மூழ்கி ஸ்டார்ட் ஆகவே இல்லைங்க. சில வாகனங்களில் சென்றவர்கள் கீழே விழுந்தார்கள். கார்கள் சில ஸ்டார்ட் ஆகாததுனால போக்குவரத்து காவலர்களும் சில மனிதர்களும் கார்களை தள்ளிவிட்டு கொண்டே இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, எனக்கு ஒருவரும் இல்லை. அந்த இடத்தில் என் வாகனம் மூழ்கி இருசக்கர வாகனம் பழுதாகி ஓடாமல் இருந்தால் நான் அதிக சிரமம் அடைந்திருப்பேன். புத்தாடைகள் நிச்சயமாய் தண்ணீரில் மூழ்கி இருந்திருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய புத்தாடைகள் மூழ்கி விடவில்லை. நான் வந்த பாதையில் கர்த்தர் என்னை முடக்கி போடவும் இல்லை. என் பழைய 2 சக்கர வாகனம் சைலன்சர் உள்ளே மழை தண்ணீர் சென்ற போதும் என் 2 சக்கர வாகனம் ஆஃப் ஆகவே இல்லை. இது தேவனுடைய கிருபை அல்லவா? இது மாபெரும் அற்புதம் அல்லவா? ஆம் தேவ பிள்ளையே, உங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூழ்க விடமாட்டார், முடக்கி போட மாட்டார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி உங்கள் ஆத்துமாவை காத்து தைரியத்தோடு நீங்கள் முன்னே போக உதவி செய்வார். ஆம், நீங்களும் உங்கள் குடும்பமும் முன்னே செல்ல ஆண்டவர் உதவி செய்வார். தைரியமாயிருங்கள், ஜெபியுங்கள், ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை மூழ்க விட மாட்டார், முடக்கி போட மாட்டார். உங்களை முன்னே கொண்டு செல்ல உங்களோடு கடந்து வருவார். கலங்காதீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். கர்த்தர் ஒருபோது நம்மை மூழ்கடிப்பதும் இல்லை, முடக்கி போடுவதும் இல்லை. நாம் வெற்றி பெற உதவி செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை மூழ்க விட மாட்டார், முடக்கி போட மாட்டார் என்ற தலைப்பின் கீழிலே உம்முடைய வார்த்தை கேட்டோம் ஐயா. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆறுதல் படுத்தும். நான் பல மனிதர்களினாலே, பல வஞ்சகங்களினாலே நான் மூழ்கடிக்கப்பட்டு விட்டேன், முடக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி காயத்தோடு இருக்கிற மக்களையும், பல மனிதர்களுடைய பொல்லாப்பினாலே என் குடும்பம் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது, முடக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி கலங்குகிற பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஆறுதலை தாரும். தனிநபராய், குடும்பமாய் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து இன்னும் மேலாக்கி உயர்த்தி நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஜெயத்தோடு நீர் நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.